நண்பர்களே, நான் இப்போ ஒரு ஹெட்செட் ராண்ட் வீடியோ போட்டே ஆகணும். நான் எந்த அளவுக்கு ஒரு ஹெட்செட் பிரியர், ஹெட்செட் பைத்தியம் அப்படின்னா, இந்த பூம் ஹெட்செட் வச்சிருக்கேன், ஒயர்டு ஹெட்செட் வச்சிருந்தேன். அது போக வந்து இந்த பட்ஸ் வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் நிறைய ஸ்டெப்ஸ் ஹெட்செட் 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 வாங்கி வாங்கி வச்சுப்பேன். எல்லா விதத்துலையும் ஒவ்வொன்று ஒரு ஒரு கிரைட்டீரியா இருக்கிற ஒவ்வொரு ஹெட்செட்டும் வாங்கி வச்சுப்பேன். ஸ்பீக்கர் பிடி ஸ்பீக்கர் கூட நான் வாங்கி வச்சிருவேன். ஸோ அந்த அளவுக்கு நான் ஒரு ஹெட்செட் பைத்தியமாக இருந்தேன். நம்மளுக்கு இந்த வண்டியில் பயணம் பண்ணிட்டு போவோம். நான் வந்து ரொம்பவே டிராஸ்டிக்கான ஓவர் திங்கர். ஸோ நான் ஓவர் திங்க் பண்ணக்கூடாது அப்படின்றக்காண்டி என்னோட ஒரு ஃபேவரட் பர்சன் ஒரு நல்ல உள்ள எனக்கு வாங்கி கொடுத்தது. எங்க 2 பேத்துக்குள்ள இருந்த அழகான வண்டியே வந்து அந்த ஹெட்செட் தான். அது கொடுத்த இடமா இருக்கட்டும், கொடுத்த விதமா இருக்கட்டும், ரொம்ப அப்படின்ற மாதிரி ஒரு ஹெட்செட் அது. நீ வண்டியில போறப்போ ஓவர் திங்க் பண்ணாத, உனக்கு ஹெட்செட் பிடிக்கும், வாங்கிக்கோ, வச்சுக்கோ, நான் இருக்கேன்டா உனக்கு வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அழகா வந்து பார்த்து பார்த்து சிக்கிச்சு 5000 வாங்கி கொடுத்த OnePlus Buds 3. ஸோ அதை இப்போ வந்து தொலைச்சிட்டு தடுதலை மாதிரி உட்காந்துருக்கேன். நினச்சா ஐயோ கேவலமாக இருக்கு. இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கேடா, இப்படி சீப்பாக இருக்கேடா, இப்படி சீப்பாக இருந்து இப்படி கேவலமாக இருந்தனால தான் அந்த ரிலேஷன்ஷிப் போயிருச்சு. இப்போ அது நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, அதுவும் பிரச்சனை தான். அவங்க தான் போயிட்டாங்க. அந்த வாங்கி கொடுத்த அந்த ஒரு நல்ல உள்ளம் தான் வந்து இப்போ நம்ம கூட இல்லை அப்படின்னு பார்த்தா அந்த ஹெட்செட்டும் இப்போ நம்ம கிட்ட இல்லை. இது எவ்வளோ வேதனையான ஒரு விஷயமா இருக்கு பார்த்தீங்களா? அதாவது நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இல்லை, நமக்கு பிடிச்சவங்க வாங்கி கொடுத்த அந்த கிஃப்ட்டும் நம்ம கூட இல்லைன்றது வந்து ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்குது. நார்மலாக நான் வண்டியில் போகிறப்போ அந்த பாட்டு கேட்டு தான் போவேன். அப்படியே கால் ஹெட்செட்டை மாட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிதப்பில் என்ஜாய்மெண்ட்டில் நான் அப்படியே பறக்கிற அப்படின்ற மாதிரி அப்படியே இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டுனா அப்படிங்கிற உலகமே நிசப்தமாக இருக்கும். வண்டி ஹாரன் சவுண்ட் மட்டும்தான் கேட்கும். நான் பாட்டுக்கு அப்படியே அந்த பாட்டோட வைப்லேயே போயிட்டு இருப்பேன். போச்சே போச்சே அப்படின்ற மாதிரி வந்து ஹெட்செட் போயிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. குத்தி குத்தி வளர்த்தேன்டா. இப்பயும் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே இந்த ரூம்ல வந்து அப்படியே வீடியோ முடிச்சுட்டு என்னோட அதர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே முடிச்சுட்டு நான் அப்படியே போய் படுத்து தூங்கிடுவேன். இப்படி கீழே அப்படியே படுத்துக்குவேன். நான் படுத்து தூங்குறப்போ இந்த காப்பு இருக்கு பார்த்தீங்களா, இன்னுமே எனக்கு ஒரு ஸ்பெஷல் திங். இதை நான் அப்படியே என் தலைவலி கடையில் வச்சுக்குவேன். அது என்னோட ஹெட்செட்டை இந்த எப்படி கரெக்டாக ஃபிட்டிங் ஆகும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கா, இதை வந்து நம்ம மைக்கோடது அந்த ஹெட்செட் பண்ணி கரெக்டாக அதுக்குள்ளே ஃபிட்டிங் ஆகும். இது ரெண்டுத்தையுமே அப்படியே வச்சுட்டு அந்த இதுக்குள்ளே அந்த ஹெட்செட்டை வச்சுட்டு பீஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுவேன். இது ரெண்டு இல்லை. இப்போ நான் வந்து தலைவணி கடையில் வச்சுட்டு தேடுற காரணம் எப்போ அந்த கிருஷ்ண கவுண்டர் கல்யாண மண்டபத்தில் எடுத்த நபர் எங்கிறதும் அப்படியே கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் மனசு ஆறிடும். ஒரு மாதிரி மன வருத்தமாக இருக்கு நண்பர்களே. இந்த ஹெட்செட்டு போய் ஹெட்செட் இல்லாமல் வர என்னால் இப்போ பாட்டு கேட்க முடியல. நடந்து போனால் கூட காதில் எப்பவுமே ஹெட்செட் இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டுக்குள்ளே இருந்தால் ஹெட்செட் போட்டிருப்பேன். அப்படியே 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 இருப்பேன். இப்போ வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் உட்காந்துட்டு இருக்கேன். நல்லா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஹெட்செட்டை பத்திரமா பார்த்துக்கோ, எங்கே வச்சுருக்கனாலும் சரி. அது இப்படி 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 சும்மா கிடச்சதுன்னு சொல்லிட்டு இப்படி இப்படி தூக்கி போடுறது, அப்படி இப்படி இல்ட்ரீட் பண்ணுறது, அந்த மாதிரி எதுவும் வேண்டாம் நண்பரே, தோழரே. இந்த வீடியோ பார்க்க மாட்டீங்க, இல்லை ஏதோ ஒரு முக்கிலேருந்து பார்த்தீங்கன்னாலும் சரி, அதை ஒரு மாதிரி அவமானப்படுத்தி அப்படி இப்படி இப்படி தூக்கி போடுறது, சரி அப்படின்னு இப்படி பார்க்கும், அதெல்லாம் வேண்டாம். நான் அப்படியே பொக்கிசமாக அதை பார்க்குறேன். அப்படியே இப்படி தாங்க நண்பர்களே. Such a precious gift from a precious person. ஒரு பையனுக்கு ஒரு ஒரு பாய்ஸாக இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஹெட்செட் ஒரு வேல்யூ அப்படின்னு. ஒரு ஹெட்ஃபோன் வந்து நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அதை தூங்குற இடத்துல இருந்து, சாப்பிட்ற இடத்துல இருந்து, வண்டியில் டிராவல் பண்ற இடத்துல இருந்து அப்படியே இப்படியே மாரோட தழுவி அதை வச்சுப்போம். அந்த அளவுக்கு வந்து இந்த ஹெட்ஃபோன் அவ்வளோ வேல்யூ பண்ணுவோம். இந்த கூட போகிற இந்த தம்பி மாதிரி அவன் அவ்வளோ அழகாக அந்த ஹெட்செட்டை பார்த்துக்குவான். எல்லாருக்குமே அந்த ஹெட்ஃபோன்ஸ்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்றது அந்த பையனாக இருந்தால் தான் தெரியும் உங்களுக்கு. ஒரு ஒரு ஹெட்ஃபோன் வெறி பிடிச்ச என்னை வந்து இப்படி நானே தப்பு நான் அப்படி ரேண்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் முடியல. ஐ லவ் தட் ஹெட்செட்டுங்க. அந்த பர்சன் கிஃப்டட் மீ. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை.
எதுவுமே இல்லை, எல்லாமே போயிடுச்சு. ஏன் எதுக்கு? இப்போ இருக்கிறது எனக்கு என்னோட காப்பு இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்கு சோறுங்கிறதுக்கு. அந்த டிஃபன் பாக்ஸு உங்களுக்கு புரியாது. அப்புறம் ஒரே ஒரு பிகி பேங்க் இருக்கு. ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ எல்லாமே ஒரு மாதிரி இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. எல்லாரும் கேட்குறீங்க, இந்த எல்லாருமே என்னோட நிறைய பேர் வந்து டிஎம்ல கேட்குறீங்க, உங்களுக்காக இந்த பதில் சொல்கிறோம். நிறைய பேர் வந்து டிஎம்ல கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அந்த ஹெட்செட் உங்களுக்கு அவ்வளோ முக்கியமா, அதுக்கெல்லாம் நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அந்த ஹெட்செட் உனக்கு அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்குறீங்க. அவ்வளோ முக்கியமான ஹெட்செட். இன்னும் சில பேர் கேட்குறீங்க, அவ்வளோ முக்கியமாக கொடுத்த அந்த பர்சனே இப்போ உங்க கூட இல்லை, இந்த ஹெட்செட் பட்ட வச்சு நீ என்ன பிடுங்க போற அப்படின்னு. ஹெட்செட் போன நினச்சி ஃபீல் பண்ணுறியா, அவங்க போன நினச்சி நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற, அது பற்றி இந்த ஹெட்செட் போன நினச்சி ஃபீல் பண்ணுறான்னு கேட்குறீங்க. நான் வந்து ஹெட்செட் போன நினச்சி ஃபீல் பண்ணுறதா, இல்லை அவங்க போன நினச்சி ஃபீல் பண்ணுறதா, இல்லை எல்லாமே போயிட்டு இருக்க நினச்சி ஃபீல் பண்ணுறதா, இல்லை ஒன்றுத்தையுமே உன்னால் பார்த்துக்க போய் நினச்சி என்ன நினச்சி நான் ஃபீல் பண்ணுறதா, எதுக்கு ஃபீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிட்டு இருக்கு. வெரி ஒஸ்ட்டு, நிலைமை ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு என்னோட அத்தை, மாமன், சித்தப்பன், தாய் மாமன் அப்படின்ற மாதிரி குடும்பத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களும் என்னோட ஸ்டோரியை பார்க்குறாங்க, ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க, என்னோட வீடியோஸ்க்கு லைக் போடுறாங்க. நமக்கு முன்னாடி அவங்க அப்டேட் ஆகிடுறாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓப்பனாக எதுவும் பேசவும் முடியல, மூடி மறைக்கவும் முடியல. ரொம்ப பாடுவாக இருக்கு நண்பர்களே. போச்சு போச்சு. அன்றைக்கெலாம் லிட்டரே நான் உட்காந்து ஹெட்செட்டு காணணுன்னு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்டு கேட்குறாங்க, ஹெட்செட் இருக்கிறது கஷ்டம் தான், அவங்க கொடுத்த கிஃப்ட்ன்றது இன்னும் உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பட் இப்போ ஏன் அப்படி அழுகுற, கமான் விடு, பரவாயில்ல பார்த்துக்கலாம், அதெல்லாம் மறந்துட்டு புது ஹெட்செட் வாங்கிடு, அப்போ தான் உனக்கு அதை அப்படியே மனசில் இன்னும் புதுசு ஓகே, பட் அந்த மெமரிஸ் கேரிட், அந்த ஹெட்செட்குள்ளே அந்த கேரிடான அந்த மெமரிஸ் எப்படி போகும் தெரியலையே. காலையில் துக்கம் விசாரிக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி கேட்குறான், இந்த ஹெட்செட்டு ரொம்ப பிடிச்சவங்க கொடுத்தாங்க போல. சில பேருக்கு தெரியும், தெரிஞ்சவங்க வந்துட்டு ஓகே ஹரி புரியுது, உங்க நிலமை எனக்கு புரியுது, ஹெட்செட் தொலைச்சிட்டேன், சரி விடு உனக்குன்ற அந்த டைலாக் மட்டும் சொன்னார் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னால் முடியல, அப்படியே வந்து பைத்தியம் போயிட்டு இருக்கு டே பை டே. ஐ எம் ஆல்ரெடி பீயிங் எ சைக்கோபாத். ஆட் ஆன் ப்ரெஷர் வந்து ஹெட்ஃபோன் எடுத்து தொலைச்சிட்டேன். ஆல்ரெடி 8 நிமிஷம் ரன் பண்ணிட்டேன் ஹெட்ஃபோனை பற்றி. சி இந்த ஹெட்ஃபோன்ஸை வந்து சொல்கிறதுக்கு இல்லை, இது வந்து போட்டோட ஹெட்செட்டு, நான் இன்னும் ஓப்பன் கூட பண்ணல, ஒயர்டு ஹெட்செட் தான். இது என் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்கணும்னு வச்சுருந்தது, ஃப்ரெண்டு கொடுக்கணும்னு வச்சுருந்தேன், இதை அவனுக்கு இன்னும் கொடுக்கல. என் ஃபோனில் சிம் இந்த ஹெட்ஃபோன் ஜாக்கே இல்லை, எங்கே நான் சொல்லுகிறது, இப்படி சொல்லிக்கிட்டா ஹெட்ஃபோன் போச்சு. நண்பர்கள், எனக்கு இந்த ஹெட்ஃபோன் போனதுலேருந்து காலையில் வர வீடியோ பார்க்குறப்போ வந்து ஒரு 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 வீடியோ வருது, யூஸ் ஹெட்ஃபோன் ஃபார் பெட்டர் ரிசல்ட்ஸ் அப்படின்னு. எனக்கு புரியல, ஆல்ரெடி இல்லைப்பா, சொல்றதுக்கு இல்லை. வீடியோ எடிட்டிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஹெட்ஃபோனை காணும், கட்டுப்பாக்குது, ஹெட்ஃபோன் இல்லை. அதான் இதை வச்சிருக்கேன் அப்படின்னா நான் இப்படி போட்டுட்டு இதுக்கு மேலே நான் ஹெல்மெட்டை கமுத்திட்டு வர முடியுமா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சி இப்படி சீப்பாக இருக்கேடா ஹரி, போச்சா எல்லாம் போச்சு, எதுவும் எனக்கு திரும்பி கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. சரி ஓகே, இதுவே 9 நிமிஷம் ஆயிடுச்சு, கன்றாது. ஓகே நண்பர்களே, டாடா, லவ் யூ, பாய்.